வணக்கம். 2002ஆம் ஆண்டு நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற அத்தனை பிரஜைகளின் தரவுகளையும் இற்றைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் உள்ளது. இதன்படி நலன்புரி நன்மைக்கு தெரிவு செய்யப்பட்ட அத்தனை பிரஜைகளின் தரவுகள் இற்றைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நாட்களில் உங்கள் கிராம பிரிவுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ள எண்ணூட்டு உத்தியோகத்தர் மேற்படி எண்ணூட்டு கடமைகளை செய்வதற்காக வேண்டி உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தர இருக்கின்றார். அதன்படி மேற்படி எண்ணூட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு ஒத்துழைப்பை வழங்குவதோடு இந்த எண்ணூட்டு நிறைவு காலம் எதிர்வரும் மார்ச் 28ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதனால் அதற்கான பூரண ஒத்துழைப்பையும் நல்குங்கள். இவ்வாறு எண்ணூட்டு கடமைகளுக்காக பரிசோதனைகளுக்காக எண்ணூட்டாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தரும் நிலையில் தாங்கள் பல்வேறு ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் வேண்டும். முக்கியமாக 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களிடம் தேசிய அடையாள அட்டைகள், 3 மாத கால மின்சார பட்டியல்களின் விவரங்கள், காணி உறுதிப்பத்திரங்கள் மற்றும் வாகன உரிமை பத்திரங்கள், ஏதேனும் நோய் நிலைமைகள் இருப்பின் அதற்கான மருத்துவ சான்றிதழ்கள், இதற்கு மேலதிகமாக முதியோர், விசேட தேவையுடையோர் மற்றும் சிறுநீரக நோய் கொடுப்பனவுகளை எதிர்பார்த்திருக்கும் விவரங்களும் இங்கே கணக்கெடுப்பின் போது முற்றுமுழுதாக சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழங்கும் தகவல்கள் துல்லியமானதாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு பிழையான மோசடியான தகவல்களை வழங்கினால் சட்டத்தின் 20வது பிரிவின்படி தண்டனைக்கு ஆள்பட நேரிடும். இதன்படி 1 வருட கால சிறை தண்டனை அல்லது பொருத்தமான தண்டனைகள் நீதிமன்றத்தினால் வழங்கப்படலாம். எண்ணூட்டு உத்தியோகத்தர்களுக்கு சரியானதும் துல்லியமான தகவல்களை வழங்கி எண்ணூட்டு பணியானது மிகவும் சிறப்பாக நடைபெற தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குங்கள்.